வணக்கம். ரெங்கன் பாதையில் நான் உங்கள் சிபி பாலகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம முதலாம் திவ்ய தேசமான பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம்ல தான் இருக்கோம். ஸ்ரீரங்கம்ல பகுதி 2 பார்க்க போறோம். வெள்ள கோபுரம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க. ஏன் இந்த கோபுரத்துக்கு மட்டும் எந்த பெயிண்டிங் இன்ன வரைக்கும் பண்ணாம இருக்காங்க, என்ன காரணம், அதற்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, அதான் நம்ம பார்க்க போறோம். முகலாயர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோயில வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அதோடு மட்டும் இல்லாம நம்ம ரெங்கநாச்சியாருக்கு முன்னாடி நம்ம நாச்சியாரை மறைச்சு அதுக்கு முன்னாடி இன்னொரு நாச்சியார் சிலை வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும். முகலாயர் பீரியட்ல அந்த படம் வந்து நம்ம கோவில ஃபுல்லா சூறையாடிட்டாங்க. மொத்தமா கோயில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவங்க தான் இருக்காங்க. கோவில் அவங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சு. இப்ப அந்த அரசர் வந்து சூறையாடினதுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளையம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்காகவே கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்காகவே வாழக்கூடிய ஒருத்தவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருப்பாங்க. இப்ப இந்த அரசர் வந்து அவங்களை முதல் முறையா பாக்குறான். பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கறது அவங்களோட அழகுல வந்து இவன் மயங்கிடுறான். இவன் மயங்கி என்ன பண்றான், அவங்க கிட்ட நீ என்னோட வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் உன்னோட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம ஸ்ரீரங்கத்துக்காரெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, என்னடா இவங்க பெருமாளுக்கு சேவை செய்ய தானே வந்திருக்காங்க, பெருமாளோட பக்தியா இருந்து இப்படி பண்றாங்களே, இவங்க ரொம்ப தூரம் எல்லாருமே ஒரு மாதிரி அவதூறா பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அன்னைக்கு மாலை பொழுதாகுது. இரவு இங்க தங்கிட்டு காலையில இங்க உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போறதா டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த முகலாயர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க உள்ள எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். இப்ப ஸ்ரீரங்கம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அகண்ட காவிரி வந்து 2 கொள்ளடமாவும் காவிரியாவும் பிரிஞ்சு நடுவு நம்ம பெருமாள் இருப்பார். ஆக்சுவலா நம்ம பெருமாள் வந்து லங்கை போக வேண்டியவர், அவர் இங்க வந்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கோம். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வெள்ளையம்மாள் அவங்களை கூப்பிட்டு அந்த அரசர் என்ன கேட்கிறாரு, இங்க உள்ள செல்வங்கள்லாம் என்னென்ன இருக்கு, இங்க இருந்து எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, நான் உன்னை சந்திக்க ஈவினிங் வரும்போது நான் உனக்கு அதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இன்னைக்கு அந்த மாலை பொழுதாகுது. இரவு பொழுதுல இவங்க வழக்கத்தை விட தன்னை ரொம்ப அதிகமா அலங்கரிச்சுக்கிட்டு அவங்கள போய் பாக்குறதுக்காக போறாங்க. பார்த்த உடனே அவரும் அவங்களோட அழகுல மயங்கி இது பண்றாங்க. நான் உனக்கு இந்த செல்வம் எல்லாம் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன், இந்த கோபுரத்து மேல வா அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ள கோபுரத்து மேல ஏறி போறாங்க. இப்ப இந்த கோபுரத்து மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, நம்ம காவிரி கரை பார்க்கும்போது இவ்வளவு அழகான செழுமை நிறைந்த ஊரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் பார்த்தான்னு வியக்கும் போதே வெள்ளையம்மாள் அவங்களை அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அவர் அங்கிருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. இப்ப அரசர் இல்லாம அந்த படை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காய் எல்லாம் மேல ஏற வராங்க. இப்ப இந்த கோபுரத்தில் ஏறும்போது இந்த வெள்ளையம்மாள் இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கும். இந்த வெள்ளையம்மாள் என்ன பண்றாங்க, தன்னை யாரும் தொற்றக்கூடாது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது மட்டும்தான் தன்னோட குறிக்கோள் அப்படின்னு வாழ்றவங்க தன்னை யாரும் தொற்றக்கூடாதுன்னு அங்கிருந்து அவங்களும் குதிச்சு உயிர் தியாகம் பண்றாங்க. இப்ப ஸ்ரீரங்கத்து வாசிகள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இவங்க வந்து இப்படி ஒரு மனசுல ஒரு நினைச்சுக்கிட்டு தான் இதை இவங்க சரின்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னு. அவங்களோட தியாகத்தை வந்து நம்ம எப்பயுமே மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கோபுரத்துக்கு நம்ம இன்னும் பெயிண்ட் பண்ணாம வெள்ளையம்மாளுங்கிறதுனால வெள்ள கோபுரம். எப்பேற்பட்ட தியாகம் பாருங்க.